போலியோவால் பாதிக்கப்பட்டிருந்தாலும் கூட தொடர் முயற்சியாலும் பயிற்சியாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான நீச்சல் போட்டியில் வெற்றிகளை குவித்து வருகிறார் மாதவி லதா. இவரை பற்றி அலசுகிறது இந்த சிறப்பு செய்தி தொகுப்பு. இன்னும் ஓராண்டு காலம் மட்டுமே உயிருடன் இருக்க முடியும் எனும் மருத்துவர்களின் வார்த்தையை பொய்யாக்கி வாழ்க்கையை எதிர்நீச்சல் போட்டு வென்றிருக்கிறார் சென்னையைச் சேர்ந்த மாதவி லதா. 8 ஆண்டுகளுக்கு முன்னர் போலியோவால் பாதிக்கப்பட்ட மாதவிக்கு முதுகெலும்பு தீவிரமாக பாதிக்கப்பட்டது. முதுகெலும்பு வடிவத்தில் குறுகலாகி போனதால் நுரையீரல் அமுக்கப்பட்டது. குறைந்த ஆக்சிஜனை மட்டும் சுவாசிக்க முடிந்ததால் தசைகள் உறுதி இழந்து தளரத் தொடங்கின. இதனால் இவர் உயிர் வாழ மருத்துவர்கள் கெடு குறித்தனர். உள்ள 25 கேஜஸ் 30 கேஜஸ் மட்டும்தான் இருக்காரு. ஸோ அதனால் ஜாயின்ட்ஸ் மேலே அந்த மஜில்ஸ் மேலே வெயிட் கம்மி ஆயிடுச்சு அந்த ஸ்ட்ரெயின். ஸோ அதனால் இம்மிடியேட் த மூமெண்ட் ஐ என்டர்ட் இன்டு வாட்டர் எனக்கு பெயின்லேருந்து ரிலீஃப் வந்தாச்சு. ஆஸ் லாங் ஆஸ் ஐ வாஸ் அண்டர் வாட்டர் ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. ஸோ லைக் தட் ஸ்லோலி ஐ ஸ்டார்டட் டூயிங் எக்ஸசைசஸ். 3 முறை தேசிய அளவில் பதக்கம் வென்று சாதனை படைத்திருக்கிறார். மாற்றுத்திறனாளிக்காக 2011ஆம் ஆண்டு எஸ் வி டு கேன் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் மூலம் தேசிய நீச்சல் வீரர்களை உருவாக்கி வருகிறார். இது மட்டுமல்லாமல் சக்கர நாற்காலி கூடைப்பந்து விளையாட்டை புதிய முயற்சியாக தொடங்கியுள்ள இவர் பல புதிய வீரர்களையும் உருவாக்கியுள்ளார். அப்புறம் புரிஞ்சது இந்த ஸ்போர்ட்ஸ் மூலமாக எவ்வளோ ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கா. ஸோ ஐ ஸ்டார்டட் எஸ் வி டூ கேன். நம்மாலும் முடியும் ஒரு மூமெண்ட்டு. ஃபஸ்ட் எய்ம் என்னென்னா அவேர்னஸ் கிரியேஷன். யாருக்கும் தெரியாது, பேரண்ட்ஸ்க்கு தெரியாது, அந்த டிசேபிள் பசங்களுக்கு தெரியாது இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா. இது வில்லேஜஸால் மட்டுமே இல்லை, இந்த பெரிய பெரிய சிட்டிஸில் இருக்க பெரிய பெரிய ஆர்கனைசேஷன்ஸில் ஒர்க் பண்ண ஆளு கூட whenever I went there and told them. 2020இல் டோக்கியோவில் நடைபெறவுள்ள சக்கர நாற்காலி கூடைப்பந்தாட்ட போட்டியில் இந்தியா கலந்து கொள்ள உள்ளது. இதற்காக தயாராகி வருகிறார்கள் இவர்கள். ஸோ டிசேபிள் அப்படின்றதே உலகத்தில் இருக்க எல்லாருமே ஆச்சரியமாக தான் பார்ப்பாங்க, அதாவது அனுதாபமாக பார்ப்பாங்க. இப்போ நாங்கள் இந்த மாதிரி சாதிக்கும் போது எங்களை எல்லாருமே ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஈவன் எங்கள் வீட்லேயே சொல்கிறேன், மற்ற பிள்ளைங்களால் அம்மா அப்பாவுக்கு பெருமை கிடையாது, உன்னால் எங்களுக்கு இவங்களோட பொண்ணு இவங்க தான் அப்படின்ற மாதிரி பெருமையாக சொல்லிக்கிற அளவுக்கு எங்களால் இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள சொல்ல நாங்கள் கேட்டோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு முடியும் என்கிற தன்னம்பிக்கையை தாருங்கள் என்கிற மாதவி லதா பேச்சில் மட்டுமன்றி செயலிலும் உயர்ந்து நிற்கிறார். மாற்றுத்திறனாளிகள் என்று அவங்க மேலே அனுதாபப்படாமல் அவங்களுக்கும் திறமைகள் உண்டு என்பதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். மாதவி போன்ற பெண்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கென வீல் சேர் பேஸ்கெட் பால் ஒரு அசோசியேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டுருக்காங்க. இவர்களுடைய முயற்சி தொடர வேண்டும் என்பதை அனைவருடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் நித்யா, நியூஸ் 18 தமிழ்நாடு.